ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே ஏகநாதனின் பக்தியை பற்றிய சிறிய தகவல். புராண கதைகள் பல இருந்தாலும் அதிலே ஒரு சிறு துளி. ஏகநாதன் பாண்டுரங்கரின் தீவிர பக்தராவார். ஒரு தருணத்தில் பாண்டுரங்கனே நேராக அவர் வீட்டில் வேலைக்காரனாக இருந்திருக்கார். அந்த கதையை பார்ப்போம். இப்போ ஒரு பிராமண பையன் ஏகநாதன் வீட்டில் ஐயா, உங்களுடைய பக்தியை பற்றி நான் கேட்டிருக்கேன், அதனால் உங்கள் வீட்டில் நான் உங்களுக்கு தொண்டு செய்ய காத்திருக்கேன், பணிவிடை செய்ய போகிறேன், ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறானா. உடனே ஏகநாதன் சரி, இவ்வளவு நல்ல இதுவாக இருக்கானே, பக்தியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறார். சம்பளம்லாம் எதுவும் வேண்டாங்கய்யா, எனக்கு சாப்பாடு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த சிறு பையன் இந்த அளவுக்கு பக்தியாக இருக்கான்னு நினச்சிட்டு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே, என் பேர் கண்டியா அப்படின்னு இருக்கான். சரி, அடுத்த அத்தனை பேர் வர்றவாட்டையும் கண்டியா நம்மள்கிட்ட வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனும் ரொம்ப ஸ்ரத்தையாக வரும்போது அவருக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டே இருந்தான். பார்க்குறவாளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டு, இந்த வயசில் இவ்வளவு பணிவிடை செய்கிறானே, இவ்வளவு பக்தியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். அது யாருன்னா கிருஷ்ணர் தான் அங்கே வந்திருக்கார், பாண்டரங்கனே வந்திருக்கார், அது யாருக்கும் தெரியாது. இந்த நிலையில் ஒரு நேரத்தில் துவாரகையில் மதன் என்பவர் கண்ணன் மீது ஆழ்ந்த பக்தி, ரொம்ப 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 அதாவது ஏகநாதன் மாதிரி அவர் ஒரு பக்திமான். ரொம்ப நாளாக கண்ணனையே பார்க்க முடியலையே, நம்ம அனுதினமும் அவனை பூஜை பண்ணிட்டு இருக்குமே, அனுதினமும் நினைக்கிறோமே, அவனை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். அன்றைக்கி ராத்திரி கனவுல பகவான் வந்தாராம். நான் ஏகநாதன் வீட்டில் பணி செஞ்சுட்டுருக்கேன், அவனோட பக்திக்காக இறங்கி அவனுக்கு நான் பணி செஞ்சுட்டுருக்கேன், நீ என்ன அங்கே வந்தேன்னா தரிசிக்கலாம், அங்கே என் பேர் கண்டியான்னு பேர், அந்த பேரில் நான் இருக்கேன், உடனே நீ வந்தேன்னா உடனே நீ என்னை அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொன்ன உடனே காலம்பரை ஏந்திருந்து, என்ன வித்தியாசமான கனவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஏந்திருந்து காலம்பரை ஏந்திருந்து தண்ணியில் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேராக வரும்போது ஏகநாதன் வீட்டுக்கு போகிறான். அங்கே கண்டியாங்கிற தண்ணியில் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு, கோதாவரியிலேருந்து தண்ணி எடுத்துட்டு ஏகநாதன் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான். உடனே இந்த மதன் கேட்குறான், இதேமாரி ஏகநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், இந்த இடத்துல தான் இருக்குது, நான் இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் ஒரு 12 வருஷமாக இங்கே தான் இருக்கேன், இந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் பாருங்கோ அப்படின்னு சொன்ன உடனே நேராக அவன் வீட்டுக்கு போகிறார். மதன் போன உடனேயுமே ஏகநாதர் அவனை நல்லா வரவேற்று விஷயத்தெல்லாம் ஏகநாதரிடம் அவர் சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வேலை செய்கிறானா கண்டியாங்கிற பேர்லையா, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். கண்ணன் இங்கே கண்டியாங்கிற பேரில் வேலை செய்கிறாரா, இது என்னுடைய கண்ணன் என்னுடைய கனவுல சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே ஏகநாதருக்கு ஒன்றுமே புரிபடலை, என்ன செய்யறதுன்னே தெரியல, என்னோட பக்தி அவ்வளவுதானா, ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் சந்தோஷம், எனக்கு போய் நீ வேலை செய்கிறிய கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏகநாதனும் மதனும் நேராக பூஜை ரூமுக்கு போகிறார். பூஜை ரூமுக்கு போய் அங்கே பார்க்குறப்ப சுவாமி வரும்போது அவளுக்கு 2 பேருக்கும் காட்சி கொடுக்குறார். அப்படியே சற்ரூபமாக காட்சி கொடுக்குறார். அதை பார்த்த உடனேயும் ஏகநாதனுக்கு சந்தோஷங்கள், பாண்டரங்கா 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 பாண்டரங்கான்ட்டு வேகமாக வரும்போது அவரை நினச்சி பாட்டு பாடுறார். மதனும் பாட்டு பாடுறார். எப்பேற்பட்ட பக்தி பாருங்க, எவ்வளவு எளிமையானவனாக இருந்தாலும் இந்த கிருஷ்ணர் அவள் வீட்டுக்கே பாண்டரங்கன் போய் அவள் வீட்டுக்கு வேலைக்காரனாக இருந்திருக்கார் பாரு. என்ன காரணம்னு சொன்னால், அந்த ஏகநாதனுடைய பக்திக்கு இணை எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட பக்தி உள்ளவன் ஏகநாதன். பக்தி இருந்தால் கடவுளும் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு கதை இது. இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. கண்ணனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். அவனருள் பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம். கோவிந்தா கோ
அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராம் ராம்.